ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு நாவாச்சு. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, சிக்கிட்டு மியூசிக் வீடியோட ப்ரோமோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் 1 minute 10 seconds. நம்ம அனிருத் தான் டம்னியில் இருக்காரு. ஸோ ஒரு சைட்ல அனிருத், ஒரு சைட்ல ஷேட்ல பேக்ரவுண்ட் ஷேட்ல வந்து நம்ம தலைவர். ஸோ சிக்கிட்டு வைட் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம தலைவர் பர்த்டேக்காக லாஸ்ட் இயர் பர்த்டேக்காக வந்துட்டு அது ஒரு சின்ன சின்ன ஒரு டிஆர் ஒரு போர்ஷன் இருக்கும்ல, டிஆர் வந்துட்டு முன்னாடி ஒரு 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 பிட்டு போட்டிருப்பாரு. அதை வச்சு அனிருத் ரீக்ரியேட் பண்ணிருப்பாரு பாருங்க, அல்டிமேட்டா இருக்குங்க. அந்த ஒரு சின்ன பிட்டு தான் இருக்கும், சரிங்களா, செம்மையா இருக்கும். அதுல வந்துட்டு கொஞ்சம் நம்ம தலைவர் ஒரு லுக்கை வந்துட்டு டீஸ் பண்ணிருப்பாங்க, அவர் டான்ஸை டீஸ் பண்ணிருப்பாங்க, செம்மையா இருக்கும். தலைவருக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு போர்ஷன் கிளிம்ஸ் மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஸோ அதே ஒரு மியூசிக் வீடியோவா வந்துட்டு ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ நான் ஒரு சின்ன சின்ன ஃப்ரேம் பை ஃப்ரேமா இந்த ப்ரோமோ பார்த்தேன் இன்ஸ்டாகிராம்ல. இவனுக்கு தான் சும்மா இருக்க மாட்டேங்க, ஸ்கிரீன்ஷாட்டை போட்டு பார்க்க வச்சிடறாங்க. சின்ன முழுசா வீடியோ பார்க்கவே இல்லைங்க. ஆப்வியஸ்லி நம்ம ரியாக்ஷன் நம்ம சேனல்ல, நவீன் சேனல்ல வரக்கூடிய முக்காவாசி எல்லா புது ரியாக்ஷனும் வந்துட்டு எல்லாம் புத்தம் புதுசு ஃப்ரெஷ்ஷான ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் தான் கண்டிப்பா இருக்கும். அதனால தான் நான் எது இருந்தாலும் ஓவர் எக்ஸைட்மெண்டா நீங்க சொல்றது, ஓவர் ரியாக்ட் பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்றதுலாம் என்னோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். நான் பார்த்துட்டு பண்ண மாட்டேன், பார்த்துட்டு காமெண்ட்லாம் பண்ண மாட்டேன். ஓகேவா? ஸோ அதுதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி. ஆப்வியஸ்லி ஆல் டைம் என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் ரியாக்ஷன் தான் இருக்கும். அதே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா வந்துட்டு மேபி நான் 2வது தடவை 3வது தடவை வந்துட்டு பார்த்ததுக்கு அப்புறம் ரியாக்ட் பண்ணுவேன். ஓகே, என்ன காட்டுறதுக்குன்னா பார்த்ததுக்கு அப்புறம் அந்த எக்ஸைட்மெண்ட் குறையல எனக்கு, அதுக்கு மட்டும் தான் நான் ரியாக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க, இன்னைக்கு ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்ன ஆர் யூ ரெடி ஃபார் த சிக்கிடு டிஆர் ட்ரீட்னு ஒரு சின்ன ஒரு சின்ன வீடியோ, 20 செகண்ட்ஸ்க்கான வீடியோ. கெட் சிக்கிட்டு ஃபைட். ஸோ அந்த மொதல் வந்து ப்ரோமோ பார்க்க போறோம், சிக்கிட்டு மியூசிக் வீடியோ ப்ரோமோ பார்க்க போறோம். 2வது அந்த சின்ன 20 செகண்ட்ஸ்க்கான ஒரு கிளிப் பார்க்க போறோம். அதுல என்ன டீஸ் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்ச மியூசிக் வீடியோ நம்ம டிஆரும் சூப்பர் ஸ்டாரும் டிஆரும் அனிருத்தும் வர போறாங்களோ. ஸோ பார்ப்போம். ஸோ முதல்ல நம்ம ப்ரோமோ வீடியோ பார்த்துருவோமா? சரிங்களா? லெட்ஸ் வாட்ச். கவுண்ட் டவுன் 3 2 1 கோ. அனியா நம்ம தலைவன் தான் இருக்கோம். தலைவன் லுக்கே மாறிடுச்சுங்க, செம்மையா இருக்காரு. அது வேட் லுக்லாம் ஏய் அந்த வாட்ச் செட்டுக்கு வந்திருக்காரோ. சாண்டி தான் கோரியோவா? என்ன இது? அது வேற சாங்கு, வேற வைபு. இதை கொடுங்க, இதை பிடிங்க. எங்க போனாலும் இது ஒன்று தூய்னா இருக்கு. நான் மாஸ்டர் இல்லை, கியூட்டா இருக்கே சொன்னேன். ஃபுல்லா கோல்டு ஓடு செம்ம சூப்பர். ஸோ சாண்டி கூட ஒரு ப்ரோமோ, நைஸ். ஸோ வாங்க அந்த 20 செகண்ட்ஸ்க்கான கிளிப்பை பார்த்துருவோமா? கெட் சிக்கிட்டு ஃபைட். ஓகே, லெட்ஸ் வாட்ச் இட். கவுண்ட் டவுன் 3 2 1 கோ. தலைவரா? ஏய் டிஆர் தானே? டிஆர் மட்டும் தாங்க இருக்கு. கெட் சிக்கிட்டு ஃபைட். Tomorrow 6 PM. ஓகே, ஸோ டுமாரோ 6 PM நாளைக்கு, அதாவது இப்போ 24ஆம் தேதி, நாளைக்கு 25ஆம் தேதி 6 மணிக்கு. இப்போ 6 மணிக்கு தான் இங்கே மலேசியா டைம் வந்து 2.5 hour வந்துட்டு டிஃபரன்ஸ். ஸோ 2.5 hour 8:30 மணிக்கு. ஓகே, 8:30 மணிக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. முடிஞ்சா நான் வந்துட்டு ரியாக்ட் பண்ண பார்க்குறேன், ஆன் டைமுக்கு ரியாக்ஷன் வீடியோ போட பார்க்குறேன், சரிங்களா? இல்லாட்டி நாளைக்கு தான் வரும் ரியாக்ஷன் வீடியோ. ஓகேவா? ஸோ சொல்லி கோச்சிக்க மாட்டேங்குன்னு நம்புறேன். ஸோ 2 ப்ரோமோ நல்லா இருக்கு. அது வந்துட்டு ஒரு மாதிரி சிம்பிளான சாண்டி அனிருத் வச்சு ஒரு ப்ரோமோ இருப்பான். பட் நெல்சன் செம்மையா இருக்கும் இந்த ப்ரோமோ வீடியோல. நெல்சன் அனிருத் அந்த 2 காம்போ தான் நல்லா இருக்கும். கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஃபன்னா ட்ரை பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சுங்க. அந்த லுக்கு, அந்த காஸ்டியூமு. ஓகேவா? அவனா வச்சுக்கிட்டு வந்துடுறான் அந்த மாதிரி சொல்றது. ஸோ நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த 20 செகண்ட்ஸ் ப்ரோமோ இருக்கேன், எனக்கு தெரிஞ்சு டிஆர் தான் உட்காந்துருக்கான்னு நினைக்கிறேன். டிஆரும் அனிருத்தும் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்க. செம்மையா இருக்கும். ஓகேவா? சூப்பரா இருக்கும் போது நாளைக்கு ஒரு பெரிய அப்டேட் தான் என்னை பொறுத்த வரைக்கும், ஒரு பெரிய அப்டேட் தான். இதுக்கப்புறம் தான் நிறைய இருக்க போகுதுங்க. ஓகேவா? ஏன்னா படம் வந்துட்டு 8ஆம் மாசம் தானே, ஆகஸ்ட் ரிலீஸ்.
இப்பயும் ஆல்ரெடி ஒன்று 2 மாசம் தான் இருக்கு ரைட்டா? இப்போ 6ஆம் மாசம் இப்போ ஒன்று 2 மாசம் தான் இருக்கு. 2 மாசத்துல வந்துட்டு டீசர் ரிலீஸ் பண்ணோம். டீசர் இருக்கு, அப்புறம் ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள். ஆப்வியஸ்லி நம்ம லோக்கி படத்துல சாங் இருக்காது, இருக்குது. இதான் இருக்கு, இதுதான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் கணக்குக்கு போல, அப்படிதான் நினைக்கிறேன். அப்புறம் ஆடியோ லான்ச் இருக்கு, கண்டிப்பா இருக்கணும். அதுக்கப்புறம் ட்ரெய்லர் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. பார்ப்போம் ஒரு அப்டேட் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குங்க இந்த படத்துக்கு. கூலின்ற படத்துக்கு இது ஒரு ரீமேக்கா இருக்க போதா, ஆஃபிஷியல் ரீமேக்கா இருக்க போதா, இல்லை அந்த படத்தோட ரீபூட்டா இருக்க போதா, ஃப்ரெஷ் ரீபூட்டா இருக்க போதா, எப்படி இருக்க போகுது? அந்த கூலி ஒரிஜினல் கூலி தெரியும்ல, நம்ம தலைவர் நடிச்சதுதான். அதே ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க அந்த படத்தோட ரைட்ஸ். எப்படி தெரியல. விக்ரமே அப்படிதான் பண்ணாரு. விக்ரம் வந்துட்டு அது அப்படியே கைதியோட வேர்ல்டுல சேர்த்துறாரு விக்ரம் படத்தை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் விக்ரம், இது செகண்ட், அப்புறம் தேர்ட் பார்ட் மாதிரி அந்த மாதிரி ஆக்கிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இது கூலி 2 வரப்போகுதுன்னு நினைக்கிறேங்க. எனக்கு ஆக்சுவலா தெரியல. ஒரு ஃபிளாஷ் ரீபூட்டா தான் இருக்க போகுது அந்த படம். தேவா எப்படி வரப்போகுது எனக்கு தெரிஞ்சு அந்த படத்துல அந்த பழைய படம் இருக்குல்ல கூலி, நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன். கூலி 2019 1995ங்க. சாரி தலைவர் இல்லைங்க, தலைவர் இல்லை, சாரிங்க, தலைவர் இல்லை, நம்ம சரத்குமார் சார். ஓகேவா? சாரி, நான் அந்த டைட்டில் மட்டும் அவர் எடுத்துக்கிட்டாரு. ஓகேவா? டைட்டில் மட்டும் எடுத்துக்கிட்டாரு. ஓகே, என்ன படத்துல கூடினா? இல்லைங்க கூலி, நான் ஒரு படம் பார்த்தேங்க. என்ன? ஓகே எனக்கு தெரியும். அந்த ஒரு படம் இருக்கும், ஒலைப்பாளின்னு நினைக்கிறேன். ஒலைப்பாளியா? இல்லையே, ஏதோ ஒரு படங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் தேடி பார்த்தேன், எனக்கு அவசரத்தில் ஒன்றும் கிடைக்கல. ஸோ அந்த லுக்கில் வருவார். ஸோ இது இப்படி ரீபூட்டாக இருக்க போது என்னன்னு தெரிலங்க. பட் வந்து ஒரு ஆக்ஷன் பேக்காக இருக்க போது, தலைவருக்கு அந்த மசாலா எல்லாம் இருக்க போகுது. அது தெரிஞ்சு போச்சு. அந்த அவரோட ரேஞ்சில் ஒரு படம்லாம் ஜெயிலர் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு பெஸ்டான ஸ்டாரி, ஒரு ஆக்ஷன் பேக்கான ஒரு ஸ்டாரி பிளாட் இருக்க போகுது. ஓகே, அஃப்கோர்ஸ் லோகேஷோட பேட்டர்ன் கண்டிப்பா இருக்க போகுது. பட் எல்சியூ இல்லைன்னு சொல்லிட்டாரு அவர். கண்டிப்பா எல்சியூ லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அது கூலி வராது, இது ஸ்டாண்டர்ட் ஒன்ல தான் இருக்கும் போது. தனி கதை லைக் வந்து எப்படி விஜய் தளபதிக்கு வந்துட்டு மாஸ்டர் பண்ணி கொடுத்தாரோ, ஸோ அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் லோனா இருக்க போகுது. ஸோ ஆல்ரெடி அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ பாப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு. நான் கீழே ஒரிஜினல் கொடுக்க மக்கம் செக் பண்ணி பாருங்க. பார்த்துக்கப்போ உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸை வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட். நான் சரி, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். சீ நெக்ஸ்ட் வீடியோ தான். பாய்.